கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ இந்த மார்ச் மாதத்தில் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அதுவும் பொதுவாக போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற பிள்ளைகளுக்காக நான் சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் போர்டு எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு ஒரு பதட்டம், ஒரு பேனிக் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு 4 P's இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் முதலாவது நான் ஷேர் பண்ண போகிறது ப்ரேயர், ஜெபம். ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதையே பெற்றுக்கொள்வீர்கள். இது தேவனுடைய வாக்கு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிற 3 விஷயங்களுக்கும் பிரதானமாக அமைய போகிறது இந்த ஜெபம் தான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எந்த ஒரு காரியத்தை முடிக்க போகிறீங்கன்னாலும் ஜெபத்தோடு ஆரம்பிங்க, ஜெபத்தோடு முடியுங்க. ஸோ நம்ம அடுத்த செகண்ட் P பார்க்கலாம். அது நத்திங் பட் பிளான். ஸோ பிளான், எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணியிருப்போம். ஏன்னா அதுதான் நம்மளோட டைமை நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற பிள்ளைங்க பண்ண வேண்டியது உங்களுடைய டைமை நீங்கள் சரியாக ஸ்கெட்யூல் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 24 ஹவர்ஸில் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அண்டு டியூஷனுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை சர்ச்சில் இருக்க ஃபெலோஷிப், சர்ச்சோட சர்வீஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுற போக நேரம் தவிர்த்து உங்கள் கையில் எவ்வளோ லெஷர் டைம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த டைமை உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்க்காக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நடுவுலையும் உங்களுக்கு ஸ்டடி டேஸ்னு சிலது இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, என்ன சாப்டர் படிக்க போகிறீங்க, என்ன டாபிக் கவர் பண்ண போகிறீங்கன்றத ஒரு பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கும்போது தேவையில்லாமல் நிறைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அண்டு ஹார்டான சப்ஜெக்ட்னு சிலது இருக்கும், ஈஸியான சப்ஜெக்ட்னு சிலது இருக்கும். ஸோ நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு அதிகப்படியான நேரத்தை கொடுங்க. அண்ட் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைமை கம்மி பண்ணி அதையும் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுடைய லெஷர் டைம்ஸில் நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமையும் உங்கள் ஸ்டடீஸ்க்காக கொடுங்க. அண்ட் தென் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறதா இருக்கலாம், இல்லை கேம்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மற்ற நேரங்களை இந்த ஒரு 1.5 மந்த்துக்கு நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ்க்காக தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமையும் கால்குலேட் பண்ணுங்கள், அதையும் உங்கள் ஸ்டடீஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நாம் அடுத்த பார்க்க போகிற காரியம் ப்ரிப்பரேஷன். நம்மளுடைய எக்ஸாமுக்கு நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்றது உங்களை பொறுத்தது தான். பிகாஸ் நீங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படி தூக்க கலக்கத்தோடு படிக்கிற எந்த விஷயமும் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா நம்ம த்ரூ அவுட் த இயர் நல்லா தூங்கியிருப்போம், மார்னிங் எழுந்து படிக்கிற பழக்கம் நமக்கு இருந்திருக்காது. ஸோ இந்த 1.5 மந்த் உங்கள் பிரெயினை நீங்கள் வேறு மாதிரி டியூன் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஒத்துழைக்காது. ஸோ எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கிடினஸ் வரலாம், இல்லை நீங்கள் படித்தது மறந்து போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளோட பிரெயினை டியூன் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்து ஒரு டைம் ஸ்லாட் போட்டிருப்பீங்க இல்லையா, அப்போது நீங்கள் படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதல்ல பைபிள் எடுங்க, பைபிளில் ஏதாவது ஒரு வேர்ஸ் படிங்க அண்ட் ஜெபம் பண்ணுங்க. ஸோ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை உங்கள் பக்கத்தில் கூப்பிடுங்க, உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள், நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கும்போது அதை டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஏசப்பா இந்த கான்செப்டை எனக்கு புரிய வைங்கன்னு நீங்கள் ஜெபிக்கலாம். ஏன்னா நான் என்னோட காலேஜ் டேஸில் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இது. நான் டஃப்பாக ஃபீல் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இது எனக்கு புரியலை, எனக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து அகெயின் அதே டாப்பிக்கை நான் படிக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்து ஒரு டியூட்டர் மாதிரி அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ எப்போ நீங்கள் படிக்கணும்னு உட்கார்ந்தாலும் அப்போ முதல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை இன்வைட் பண்ணிக்கோங்க, அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அண்ட் இதை நீங்கள் எப்பெல்லாம் ரெஸ்யூம் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் 5 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன், டில் 8 o'clock வரைக்கும் படிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். அப்புறம் நான் என்னுடைய ரொட்டீன் செஞ்சுட்டு அகெயின் நான் திரும்ப ஒரு 10 மணிக்கு படிக்க உட்கார்றேன்னா அகெயின் யூ டூ த சேம் திங். இதையே நீங்கள் மறுபடியும் பண்ணுங்கள். பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆரம்பிங்க.
ஸோ ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் இதுவரைக்கும் புரியலன்னு கஷ்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப சுலபமாக்கி கொடுப்பாரு. ரெண்டாவது விஷயம், நீங்கள் எங்கே படிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இடத்துலையும் உட்காந்து நம்மளால் படிக்க முடியாது, நல்ல சூழ்நிலைகள் அதுக்கு இருக்கணும். அப்படி நம்ம வீட்டில் இடம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து படிக்கிறீங்கன்னா அதை தயவு செஞ்சு பெட்டில் உட்காந்து படிக்காதீங்க. பெட்டில் உட்காந்து படிக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கான அந்த ஒரு அட்மாஸ்பியரோ இல்லை ஒரு மூடோ நமக்கு கிரியேட் ஆகாது. ஸோ சேர் போட்டு உட்காருங்க, இல்லை தரையில் உட்காந்து கூட படிங்க, பெட்டில் உட்காந்து படிக்காதீங்க. அண்ட் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ். நீங்கள் படிக்கணும்னு உட்காந்திங்கன்னா உங்கள் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பீரோவில் வச்சு போட்டுங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் படித்து முடித்து உங்களுடைய அந்த நாளைக்குரிய ஸ்கெடியூலை நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் மொபைல் பக்கம் போகவே கூடாது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரீல்ஸ்னு உட்காந்து ஒரே ஒரு ஷார்ட் ஒரே ஒரு ரீல் பார்க்கலான்னு தான் உட்காருவோம். ஆனால் அது அப்படியே நம்ம டைமை ஸ்டீல் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே கூட நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி டிவி கூட ஜாஸ்தி பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் பார்க்குறது இட்ஸ் ஓகே, பட் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் விஷயம் ஃபுட்டு. ஸோ சாப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஹெல்த்துக்கு ஃபுட்டு ரொம்ப முக்கியம். ஆனால் எப்படிப்பட்ட ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும். எல்லா ஃபுட்ஸையும் நம்மளால எடுத்துக்க முடியாது. அந்த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பாடி நம்ம மைண்ட் ரெண்டுமே உற்சாகமாக வேலை செய்யணும். ஸோ ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆயிலி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மா சமைக்கிற ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் இது மாதிரி உங்களுடைய ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம படிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், கிவ் குட் ரெஸ்ட் ஃபார் யுவர் பிரெயின். நம்ம மூளைக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் வேணும். நான் படிக்கிறேன்னு உங்கள் மூளையை ரொம்ப ஓவர் டம்ப் பண்ணிங்கன்னா மூளை சூடாயிடும், அது அதோட வேலையை செய்யறதுக்கு மறுக்கும். ஸோ டைம் நம்ம அதுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு டாபிக் படிச்சுட்டே இருக்கிறீங்க, ஒரு 1 hour கண்டினியூஸாக படிச்சுட்டீங்க, யூ ஃபீல் டயர்ட், எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு ஜஸ்ட் ஒரு வாக் போகுங்க, இல்லை வீட்டில் அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுங்க, இல்லை டேக் அ நேப், ஒரு 5-10 நிமிஷம் படுத்து தூங்குங்க. ஸோ உங்கள் பிரெயின் அந்த டைமில் நல்லா கூல் ஆகும். நீங்கள் படித்த எல்லா விஷயங்களும் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரெயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்கள் படிக்கும்போது சில டாபிக்ஸை பாயிண்ட் வைஸாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒரு ஸ்டோரி மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ பாயிண்ட்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக ஒரு ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணி அந்த கதையை ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த கதையிலேருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நானும் கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டோரிஸாக சொல்லுவேன். அந்த ஸ்டோரிஸ்லேருந்து அவங்க ஒவ்வொரு ஹிண்ட்டாக எடுத்து அந்த பாயிண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போவுமே உட்காந்து படிச்சுட்டு இல்லாமல் ஒரு டீச்சிங் மாதிரி கூட உங்களுடைய ஸ்டடீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். லைக் ஒரு டீச்சர் எப்படி போர்டு முன்னாடி நின்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அது போல் நீங்களும் உங்கள் வீட்டு கதவை சாத்திட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்து இதுதான் டாபிக் அப்படின்னு எழுதி உங்களுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த டாபிக் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ உங்கள் மைண்டில் அந்த டாபிக் ரொம்ப நல்லா பதியும். இதை நீங்களே கூட ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ சொல்லி கொடுக்கறது விதமாகவும் நம்மளால் படிச்சுக்க முடியும். ப்ரிப்பரேஷனில் லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த சப்ஜெக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 12 சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த 12 சாப்டரும் என்னால் படிக்க முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2-3 சாப்டரை ஸ்கிப் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் மிச்சம் படிக்க போகிற எல்லா சாப்டர்லேயும் நீங்கள் தரவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சாப்டருக்கு ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அந்த முதல் சாப்டருக்கு உங்களோட கொஷின் பேப்பரில் 5 மார்க் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த 5 மார்க்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த சாப்டரை நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் படிச்சுட்டு போனோன்னா நமக்கு தேவையான அந்த ஆன்சரை நம்மளால் கெட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் எடுக்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் எத்தனை மார்க் கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியுன்ற அளவுக்கு நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக அந்த கான்செப்டை படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது 12 சாப்டரில் நீங்கள் ஒரு 8 சாப்டர் படித்தா கூட போதும், அந்த கொஷின் பேப்பரில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுவே சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாத்தையுமே தரவு பண்ணி தான் ஆகணும். அண்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த லாஸ்ட் பாயிண்ட், அது நத்திங் பட் ப்ரெசன்டேஷன். இவ்வளோ நாம் பண்ணுறதும் ப்ரெசன்டேஷனுக்காக தான். என் பேப்பரை நான் எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் அதுதான் எனக்கு மார்க் வாங்கி தரப்போகுது.
ஸோ ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன், இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி நாளே கொஞ்சம் ஏர்லியாக பெட்டுக்கு போயிடணும். நீங்கள் சீக்கிரம் தூங்கிடணும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்து நீங்கள் படித்த எல்லா கான்செப்ட்ஸையும் ரீகால் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு போன பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எதையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸையும் பயத்தையும் தான் கொண்டு வரும். அண்ட் எக்ஸாம் ஹால் போன பிறகு முதல்ல நீங்கள் உட்காந்து உங்களோட கொஷின் பேப்பர் உங்கள் கைக்கு கொடுக்கும்போது அதை வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு பக்கத்தில் யார் இருக்கா என்ன இருக்கான்னெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அந்த கொஷின் பேப்பர் மேலே கையை வச்சு, ஏசப்பா நான் படிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஆன்சர்ஸை எழுதுறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்கான ஆன்சர்ஸையும் கரெக்டாக என்னோட மைண்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் உங்களோட கொஷின் பேப்பரை படிக்க ஆரம்பிங்க. கொஸ்டின்ஸை பார்க்கும்போது இப்போ ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்குது, அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. முதல்ல கொஸ்டினை படிங்க, அதை நல்லா படிங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு படிங்க. அண்ட் அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்னு நீங்களே உங்களோட ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. அண்ட் கெஸ் பண்ண ஆன்சர் உங்களுடைய ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அதுதான் உங்கள் ஆப்ஷன். ஸோ ஆன்சர்ஸ் எழுதும்போதும் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருந்ததுன்னா ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. அண்ட் செகண்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதும்போது ப்ரெசன்டேஷன் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஆன்சர் முடியும் போதும் ஸ்பேஸ் கொடுங்க. முடிஞ்சால் அதில் லைன்ஸ் வரைஞ்சி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்முலாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எழுதும்போது அதை பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணலாம். ஈவன் டயக்ராம்ஸ் எல்லாரும் அவ்வளோ நீட்டாக வரைய மாட்டோம். பட் டயக்ராம்ஸ் நீட்டாக காட்டுறதுக்கு அந்த டயக்ராம்ஸை சுற்றி நீங்கள் ஒரு பாக்ஸ் போடலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்சர் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ஆஃப் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த ஆன்சருக்கு போங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் மறந்து போச்சு நடுவில் அப்படின்னா தயவு செஞ்சு பேனிக் ஆக வேண்டாம். அப்படியே யூ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்விக்கான பதிலை பாருங்கள். ஃபுல்லாக இதே போல் உங்கள் கொஸ்டின் பேப்பரை முடிச்சுட்டு அகெயின் யூ கேன் கம் பேக். நீங்கள் எந்த கொஸ்டினை விட்டீங்களோ அங்கே வந்து பாருங்கள், நம்ம ஆண்டவரோட உதவியால் படிச்சிருக்கோம், ஆண்டவர் நம்ம கூட உட்கார்ந்துருக்காரு. அதனால் நிச்சயமாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் கண்டிப்பாக உங்களால் நல்ல விதமாக ஆன்சர் பண்ணவும் முடியும். அண்ட் ஆன்சர் பேப்பர்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்பேசஸை யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை எழுதுங்க. அண்ட் வித்தின் த டைம் ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் 3 ஹார்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது. ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டு அகெயின் பேப்பரை மூடி வச்சுட்டு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஏசப்பா நான் உங்கள் கிருபையால் உங்களுடைய ஹெல்ப்பால் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், இதுக்கு நல்ல மார்க்ஸ் வர்றதுக்கும் இன்விஜிலேட்டர்ஸோ இல்லை மற்றவங்க யார் என்னோட பேப்பர்ஸ் பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கும் எவாலுவேட்டர்ஸ் என்னோட பேப்பருக்கு நல்ல மார்க்ஸ் போடுறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயத்தை தருகிறவர் நம்மளுடைய ஆண்டவர். ஸோ அவருடைய ஹெல்ப்பு த்ரூ அவுட் நமக்கு ரிசல்ட் வர வரைக்கும் தேவைப்படும். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க்ஸோடு நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஆண்டவர் தாமே உங்களோட கூட இருந்து எல்லா காரியங்களிலும் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். டூ யுவர் எக்ஸாம் வெல்.